ஒவ்வொரு வருஷமும் இந்த ஐபிஎல் அப்படின்னு வந்துட்டாலே டிக்கெட் ஸ்கேம் அண்டு ஸ்கிரிப்டு சூதாட்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த சிஎஸ்கே மேட்சின் போது மட்டும் டிக்கெட்டோட ஐபிஎல் டிக்கெட்டோட விலை மட்டும் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. டிக்கெட்டே வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதுவே நீங்கள் மற்ற மேட்ச்க்கு வந்து ஆன்லைனில் போய் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 550 ரூபா 750 ரூபான்னு இருக்கும். புக் மை டிக்கெட்ஸ், பேடிஎம் இன்சைடர் எதில் போனாலுமே ரேட் வந்து கம்மியாகவே போட்டிருக்கும். பட் ஆனால் சிஎஸ்கே மேட்ச் மட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு இதுலையுமே வந்து இருக்கவே இருக்காது. நம்ம இதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணமூர்த்தி. சிஎஸ்கே அப்படின்னு வந்து நம்ம சொன்னாலே வந்து ஓகே, ஐபிஎல்ல வந்து இது வரைக்கும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5 முறை வந்து டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் சிஎஸ்கே வந்து டீம் வந்து சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் இந்த சிஎஸ்கேல நடக்கிற சேப்பாக்கத்தில் நடக்கிற ஒவ்வொரு கிரிக்கெட் மேட்சையுமே சரி, அவங்க டிக்கெட் விலையை மட்டும் அதிகமாக வந்து விற்கிறாங்க. அண்ட் தென் ஈஸியாக வந்து யாராலையும் வாங்க முடியல. இப்போ மற்ற ஸ்டேடியத்துலலாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கொல்கத்தாவோ ஈடன் கார்டனோ இப்போது மும்பை வாங்கடாவோ இந்தியாவிலே வேறு எந்த ஸ்டேடியத்துலையும் அந்தளவுக்கு வந்து ரேட்டு ஹையஸ்ட்டாகவும் விற்கலை. பட் ஒருவேளை தோனியை வச்சு இவங்க காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, எதுக்கு 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடி விடணும்? இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷெடியூல் தெரியுது மேட்ச்சு, அதுக்கான நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் விட்டிங்கன்னா அவங்கவுங்க ஈஸியாக புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி விட மாட்டீங்க. ஏன் விட மாட்டீங்கன்னா நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் விட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்களாகிய எங்களுக்கும் இதுதான் வந்து தோணுது. நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி வந்து டிக்கெட்டை வந்து விட மாட்டீங்க. அதேமாரி கவுண்டரில் தரலாம், ஆனால் கவுண்டரில் கொடுக்கணுன்னாலும் அதுக்கு நைட்டு ஃபுல்லாக காத்துட்ருக்கணும். காத்துட்டு இருந்து காலையில் போய் வாங்கணுன்னா ஒரு 100 பேர் உள்ள ஒரு 1000 பேர் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. மீதி பேருக்குலாம் வந்து டிக்கெட்டே இல்லை அப்படின்னு வந்து சொல்லி திருத்தி அனுப்பிடுறது. அண்டு தென் இந்த வருஷம் வந்து டாட்டா ஐபிஎலுக்கான டிக்கெட்டை வந்து நாங்கள் கவுண்டர்லேயும் கொடுக்க மாட்டோம், ஆன்லைனில் தான் விற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஆன்லைனில் வந்து எத்தனை பேர் வாங்கினாங்க அப்படின்னு வந்து கேட்டோன்னா ரொம்பவே கம்மி தான். ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் அவ்வளோ ரசிகர்கள் வாங்குவாங்க அப்படின்றது தெரியும். நீங்கள் ஃபேன்ஸுக்காக டிக்கெட் விற்கணும் அப்படின்னா நியாயமாக வந்து விற்றுருப்பீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாரி. ஓகே, செரிமனி மேட்ச் தான் போச்சு. அதுக்கு அடுத்த மேட்ச் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவங்களோட வெப்சைட் பேடிஎம் இன்சைடரில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. என்ன ஸ்கேம்னா, இவங்க வந்து டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி வந்து பேடிஎம் இன்சைடர் ஆப் மூலயமா வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த டிக்கெட் ரேஞ்ச் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1700 7500 வரைக்கும் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சேல் பண்ண டிக்கெட் எல்லாமே அதே ப்ரைஸுக்கு வந்து போய் கிடைக்குதா அப்படின்னு வந்து கேட்டோன்னா, ஆன்லைனில் இப்போது டிக்கெட் வந்து பல்காக வந்து புக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாலையும் புக் பண்ண முடியல. அண்ட் தென் ஒரு டிக்கெட் புக் பண்ணனாலும் ஈஸியாக வந்து புக் பண்ண முடியல. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே புக் பண்ணால் தான் ஒரு 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம், போனால் அந்த அளவுக்கு கூட இருக்க மாட்டேது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே புக் பண்ணால் தான் புக் பண்ண முடியுது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்காதவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ஆன்லைனில் வந்து போய் சர்ச் பண்ணுறாங்க. நிறையா பேர் வந்து எங்ககிட்ட டிக்கெட் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் நிறையா போஸ்ட் போடுறாங்க. எங்ககிட்ட டிக்கெட் இருக்குது, யாரையும் நம்ப வேண்டாம், எங்கள்கிட்ட டிஎம் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முட்டா பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, தலை தோனியை போய் பார்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு 1700 டிக்கெட்டுக்கு போய் 15,000 ரூபா 30,000 ரூபா வரைக்கும் காசு கொடுத்துட்டு ஆன்லைனில் அதை வாங்கியிருக்காங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு போய் இந்த முட்டா பசங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கணும், எங்கேருந்து இருக்க நீ, நேரில் வந்து எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கணும். அவன் அவன் ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு எதையாவது ஒன்று வாங்கணும். இவன் மட்டும் அவன் ப்ரூஃப் வச்சு கேட்குறான்ல, அதே மாதிரி இவனும் வந்து கேட்டிருக்கணும். இவனும் கேட்கல. கேட்காம இவர் டிக்கெட்டை வாங்கிட்டாரு. வாங்கிக்கிட்டு சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு போயிட்டாங்க ஒரு கும்பல். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 2, 3 கும்பல் இருக்குது போல இருக்குது. அந்த மாதிரி போயிட்டாங்க ஃபேக் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு. இவங்கமானு போய்கிட்டு அங்கே போய் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ண உடனே தான் தெரியுது இது ஒரு ஃபேக் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்கள் ஏமாந்துருக்கீங்க இங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து புலம்பிட்டு கிடக்குறானுங்க. மற்ற மீடியா சேனல்கிட்ட பேட்டி கொடுத்துருக்கு, ஸ்கேம் ஆகிடுச்சு, எங்களை ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி வந்து இவ்வளோட்ட காசு கொடுத்து உங்களை யார் வாங்க சொன்னது, வாங்கினது உங்களோட தப்பு. ஏன் இந்த ஐபிஎல்னால் இன்னொரு ஐபிஎல் பார்க்கலாம், எங்கே போய்டுவான், அவனும் உன்ன மாதிரி மனுஷன் தான். நீ எதுக்காக போய் அவனை போய் அங்கே போய் பார்க்கணுன்னு நினைக்கிற? உட்காந்து டிவியில் பார்த்தா அதை விட நல்லா பெருசாக தெரியும். பார்க்குறது ஓகே, ஒரு 1500 கொடுத்து பார்க்குறேன்னா போய் உட்காந்து பார்க்கலாம் இல்லையா? 7000 ரூபா போய் பார்க்குறதுக்கு ஒருத்தா இருந்தால் போய் பார்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து என் ஃபேக் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு போய் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு 30,000 ரூபா கொடுத்துலாம் போய் டிக்கெட் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தே கிடையாது அந்த மேட்ச்லாம். பட் இருந்தாலுமே இது போன்ற ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து தோனியை வச்சு இன்னும் வந்து காசு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா இன்னொரு 10 வருஷம் கூட வச்சுருப்பாங்க போல இருக்குது தோனியை வந்து சிஎஸ்கே டீமில்.
இவங்க கோச்சாக வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் உள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல கோச்சா கூட இருந்தால் போதும், அவர் வந்து சும்மா நின்னா போதும் அப்படின்ற மாதிரி அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துட்டு இருக்குது. இது எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல. அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டிக்கெட் வந்து நீங்க அவ்வளோ எளிதா வந்து வாங்கவே முடியாது. இதுதான் முழுக்க முழுக்க காரணமே. வேற எதுவுமே கிடையாது. ஃபேன் பேஸ வச்சு தான் வந்து இவங்க வந்து காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற எந்த ஒரு கிரிக்கெட் பிளேயருக்குமே இந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்றதுனால தான், அவங்க வந்து டிக்கெட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு பிரைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி விக்கிறாங்க. ஸோ, அதனால வந்து டிக்கெட் வாங்குங்க. பட் ஆனா, பார்த்து வாங்குங்க. ஏமாந்துராதீங்க. அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஆன்லைன்ல புக் பண்ற அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.